ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ். ஸோ இந்த ஏஎல்பி சிபிடி டூவோட சிட்டி இன்டிமேஷன் லிங்க் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டில் இஷ்யூ இருக்குது. அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டாங்க, அவங்களோட எக்ஸாம் சிட்டியை சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாச்சு, சில பேரால் இன்னமும் எக்ஸாம் சிட்டி பார்க்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும், அண்ட் நார்மலைசேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆர்ஆர்பி வைஸ் ஷெட்யூலிங் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அப்போது நம்மளோட கட் ஆஃப் எதை வச்சு டிசைட் ஆகும், அடுத்த ஸ்டெப் என்ன, தென் சென்டர் ரொம்பவே லாங்லலாம் போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் ஒரு விஷயம் பாருங்கள். இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணீங்க, ஓகே, எந்த ஜோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதையும், அண்ட் உங்களுக்கு சென்டர் எங்கே போட்டிருக்காங்க. ஏன்னா நான் பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும், நான் குரூப்ஸில் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் சொன்னது எல்லாருமே ஹைதராபாத் சென்டர் சொல்கிறாங்க. ஸோ ஹைதராபாத் தவிர்த்து வேற எங்கேயாவது சென்டர் போட்டிருக்காங்களா, இதை வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி ஒரு சென்டரில் போட்டிருக்கலாம், இல்லைனா 2 சென்டரில் போட்டிருக்கலாம். சரியா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தென் இந்த சிட்டி இன்டிமேஷன் லிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேவா? கண்டிப்பாக ஷோ ஆகும். இஷ்யூ இருந்தாலுமே அதை சால்வ் பண்ணிடுவாங்க. தென் இந்த சிட்டி இன்டிமேஷன் லிங்கை பொறுத்த வரைக்கும் நேற்று ஈவினிங் ஒரு சென்டர் காமிச்சிச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நேற்று ஈவினிங், அதாவது சிட்டி காமிச்சிச்சு. நேற்று ஈவினிங் ஒரு சிட்டி இன்டிமேஷன் வந்துச்சு, அண்ட் இன்னைக்கு மார்னிங் அவங்க செக் பண்ணும்போது வேற ஒரு சிட்டி இன்டிமேஷன் வந்துச்சு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸை எந்த சிட்டி தான் ப்ரோ இப்போ கன்ஃபார்ம் இதுதானா, இல்லை இன்னமும் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளானிங் பண்ணுறாங்க ஆர்ஆர்பி இல்லையா. கம்மி கேண்டிடேட்ஸ் தான் செலக்ட் ஆகிருப்பாங்க சிபிடி 2. சிபிடி 1 அளவுக்கு அவ்வளோ பேர் எக்ஸாம் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் சென்னை சென்டரே போட்டிருக்கலாம். அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இதில் நேற்று ஈவினிங் ஒரு சிட்டி இன்டிமேஷன், இன்னைக்கு மார்னிங் ஒரு சிட்டி இன்டிமேஷன் அப்படின்னு ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் கொடுக்குற ஆஸ்பிரன்ஸோட மைண்ட் செட்டையே டோட்டலாக கெடுக்கிறாங்க. சரியா? ஸோ நீங்கள் டிவியேட் ஆகாதீங்க, நெகட்டிவாலாம் திங்க் பண்ணாதீங்க. இப்போ என்ன சிட்டி நீங்கள் பார்க்குறீங்களோ அது உங்களோட ஃபைனலாக தான் இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு ஹைதராபாத் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா ஹைதராபாத் தான் ஃபைனல், ஓகேவா? ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை ரொம்பவே குயிக்காக பண்ண பாருங்கள். உங்களோட ட்ராவல் பிளான் எப்படியாவது போயிருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், தயவு செஞ்சு எக்ஸாமை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ பெருசாக இருந்தாலும் கண்டிப்பாக சிபிடி 2 ஆஸ்பிரன்ஸ் பாருங்கள். சரியா? ஸோ இந்த ஒரு இன்டிமேஷன் நோட்டீஸ் வந்துச்சு, சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அண்ட் ஹெல்ப் டெஸ்க் லிங்க் அப்படின்னு. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் என்னதான் லைவ்னாலும் இன்னும் நிறைய பேரால் பார்க்க முடியல. சரியா? இதில் நம்ம குறிப்பிட்ட சில பாயிண்ட்ஸ் மட்டுமே பார்க்கலாம். ஆர்ஆர்பி வைஸ் ஷெட்யூலிங் ஹாஸ் பீன் டன் டு அவாய்ட் நார்மலைசேஷன். As such, some candidates may have to travel longer distances compared to CBT 1. But நார்மலைசேஷன் ஆர்ஆர்பி வைஸ் ஷெட்யூல் பண்ணதெல்லாம் ஓகே, அதுக்கு லாங்கர் டிஸ்டன்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் அவங்க அதை கொடுத்துருக்காங்க. சரியா? எனிவே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 2 விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக இருக்கும். சிட்டி இன்டிமேஷன் நீங்கள் தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா வரலன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்ச நேரம் பொறுத்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, இப்போ வந்துடுது, நான் பார்த்துட்டேன், சரியா, எனக்கு சென்டர் வந்தாச்சு, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வரலனாலும் சிட்டி இன்டிமேஷன் கண்டிப்பாக ஷோ ஆகும். ரைட்டா? ஸோ கேண்டிடேட்ஸ் ஏஎல்பி சிபிடி 2 கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களோட நேட்டிவ் எங்கே இருந்தாலும் சரி, ப்ரோ நான் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட கஷ்டம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பட் ப்ளீஸ் தயவு செஞ்சு எக்ஸாமை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் கொடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான். ஸோ இப்போ சென்னையோட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 493 ஏஎல்பி வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதில் 15 டைம்ஸ் எடுத்துருக்கணும். அதில் 15 டைம்ஸ் எடுத்தால் கூட அப்ராக்சிமேட்லி 7000 கிராஸ் ஆகிருக்கும். பட் எனிவே அதுலேயே ஒரு 700-800 கேண்டிடேட்ஸ் கம்மியாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது ப்ராப்ளம் இல்லை. சரியா? இப்போது இந்த சிபிடி 2ல இருந்து நீங்கள் சிபிஏடிக்கு செலக்ட் ஆக போகிறீங்க, அதாவது சைக்கோ டெஸ்ட். இது உங்களோட ஃபைனல் டிவிக்கான செலெக்ஷன் கிடையாது. இதுல இருந்து நீங்க அடுத்து சிபிஏடி போறீங்க. அதுல 8 டைம்ஸ் எடுப்பாங்க. 8 டைம்ஸ்னா பர்ஃபெக்டா போட்டா 3900 சம்திங். சரியா? சரி, ஓகே. அந்த 3944 அதை கூட விடுங்க. ஒரு 3800 கேண்டிடேட்ஸ் எடுத்தா கூட இதுல கிட்டத்தட்ட பாதியை விட கம்மி தான் வருது இல்லையா? அதாவது 6300 நீங்க பாதி எடுத்தீங்கனாலும் கிட்டத்தட்ட 3100 3200 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்க. பட் இங்கே 3800 கேண்டிடேட்ஸ் கிட்ட நீங்கள் செலக்ட் ஆக போறீங்க 8 டைம்ஸ் சிபிஏடிக்கு. சரியா? ஸோ ஒரு கேண்டிடேட்டுக்கு அப்ராக்சிமேட்லி 2 கேண்டிடேட் காம்படிஷனாக இருப்பாரு.
எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட கட் ஆஃப் நினச்சி நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம். ஸோ எல்லாருமே எக்ஸாம் கொடுக்க பாருங்கள். ஏன் இதுலேயுமே நான் என்னதான் எல்லாரும் எக்ஸாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் இதில் கட்டாயமாக ஆப்சன்டீஸ் இருக்க போகிறாங்க இல்லையா? எல்லாருமே அவ்வளோ லாங் போக மாட்டாங்க. சில பேர் வந்து ஏஎல்பி ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும்னு எக்ஸாம் கொடுத்தவங்க இருப்பாங்க. வேறு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். லாங் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க, எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் அவங்க வேறு ஏதாவது ஒரு ஜாபுக்கு எய்ம் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களுக்கு A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்காதுன்னு தெரிஞ்சு ஐயில் கண்டிப்பாக வந்து அவங்களால கிளியர் பண்ண முடியாதுன்னு இப்போவே எக்ஸாமை ஸ்கிப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டெடிகேட்டடான ஆஸ்பிரன்ஸ் CBT 2 தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரியா? கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ராட்டஜி வீடியோலலாம் பெருசாக நிறைய பேசியிருக்கேன். பார்ட் A பார்ட் B 2 இருக்குது. பார்ட் A தான் வந்து டிசைடிங்கு, அதாவது நீங்கள் CBAT போகிறீங்களா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது பார்ட் A பேப்பர் தான். ஸோ பார்ட் A பேப்பரை வித்தவுட் நெகட்டிவ் மார்க்கிங் உங்களோட ரா ஸ்கோர் நல்ல வரா மாதிரி அட்டெம்ப்ட் கொடுங்க. பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ரா ஸ்கோர் 27க்கு மேலே எடுத்தீங்கன்னா போதும், அவுட் ஆஃப் 75. ரைட்டா? பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 100 உங்களால் எவ்வளோ குட் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க. இது CBT 2 மெயின்ஸு நம்ம வந்து 100க்கு 90 போடணும் 80 போடணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டே வேண்டாம். ஓகேவா? நீங்கள் கிளியராக ஓகேவா கரெக்டாக ஒரு 60+ நான் போட்டேன் ப்ரோ, ஒரு 65+ நான் போட்டேன் போதும். ஏன்னா நார்மலைசேஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்களே தவிர நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. பார்ட் ஏலையும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, பார்ட் பிலையும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய அட்டெம்ப்ட் கொடுத்து அதில் நிறைய கொஷின்ஸ் வந்து தப்பு அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் போக போகிறதில்ல, 1.33 மார்க்ஸ் போக போகுது. சரியா? அதில் ரொம்பவே கான்ஷியஸாக இருங்க. ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லாங் தான் இல்லையா? ஸோ நேட்டிவ் வேறு இடத்துல இருக்குது, ஆனால் நான் வேறு இடத்துல போய் எக்ஸாம் கொடுக்குறேன், ஹைதராபாத் போகிறேன் ப்ரோ, இத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க. ரொம்பவே கஷ்டம் தான். பட் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 60-70% போயிட்டீங்க இந்த ஜேர்னியில் முன்னாடி. அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த கஷ்டங்களை பார்த்தா தான் கடைசியில் நம்ம சக்ஸஸையும் பார்க்க முடியும். சரியா? ஸோ இந்த கஷ்டத்தை ஒரு சிரமமாக நினைக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்க அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸை சீக்கிரமாக பண்ணிக்கோங்க, டைம் இல்லை. ஸோ நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் போனாலும் சரி, கார்லேயே போகிறீங்கனாலும் சரி, ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா ஷேர் பண்ணி போகிறீங்கனாலும் சரி, ட்ரெயின் புக் பண்ணி போகிறீங்கனாலும் சரி, ரொம்ப லாஸ்ட் மினிட்லலாம் ட்ரெயின் புக்கிங்ஸ் கிடைக்காது இல்லையா? தென் அன்ரிசர்வ்டில் நீங்கள் போனாலும் சரி, ஆர் ஃப்ளைட்டில் நீங்கள் போனாலும் சரி, ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் தயவு செஞ்சு அரேஞ்ச் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் எக்ஸாமை போய் கொடுங்க. பிஃபோர் டே 19 எக்ஸாம், கண்டிப்பாக 18ஆம் தேதி நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி போயிருங்க. 19th பிளான் பண்ண வேண்டாம் அங்கே போகிற மாதிரி. ஓகேவா? தென் இது என்ன ஜோன் வைஸ் ஷெடியூலிங், இப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜோன் வைஸ் தானேங்க ரிசல்ட் வருது இல்லையா? சென்னை ஜோனுக்கு ரிசல்ட் வருது, மும்பை ஜோனுக்கு ரிசல்ட் வருது, பிலாஸ்பூர் ஜோனுக்கு ரிசல்ட் வருது. ஸோ ஜோன் வைஸ் ரிசல்ட் வருது. சென்னை ஜோனில் யாரெல்லாம் எக்ஸாம் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு ரிசல்ட் வருது. அப்போது சென்னை ஜோனில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரே நாளில் ஒரே ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடந்தா எதுக்கு நார்மலைசேஷன்? தேவையே இல்லையா? எல்லாரும் ஒரே ஷிஃப்ட் தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ வேறு ஷிஃப்ட்டில் சென்னை ஜோனில் அப்ளை பண்ணவங்க கொடுத்தா கூட ஒருத்தரோட எக்ஸாம் ஷிஃப்ட் ஈஸியாக இருக்குது, இன்னொருத்தரோட எக்ஸாம் ஷிஃப்ட் டஃப் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். பட் சென்னை ஜோன் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எல்லாருக்குமே ஒரே நாள் எக்ஸாம் இருக்க போது ஒரே ஷிஃப்ட் கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி தான் பெங்களூர் ஜோன் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெங்களூர் ஜோனில் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரே நாளில் ஒரே ஷிஃப்ட்டில் எக்ஸாம். அப்போ இந்த ஈஸி டஃப் அப்படிங்கிற எதுவுமே இருக்காதா? ஸோ மல்டிபிள் ஷிஃப்ட்டில் நடந்தால் மட்டும்தான் நார்மலைசேஷன். ஸோ நார்மலைசேஷன் கிடையாது. அப்போது எது உங்களோட CBAT செலெக்ஷன் டிசைட் பண்ண போகுது? CBAT செலெக்ஷனை எது டிசைட் பண்ண போகுது? ரா ஸ்கோர் மட்டும்தான். நீங்கள் என்ன ரா ஸ்கோர் எடுக்கிறீங்க ஆஃப்டர் டிடெக்டிங் நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ ரா ஸ்கோரை மைண்டில் வைங்க. தெரியாத கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ண வேணாம். இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வரும், ஹவு டு அட்டன் CBT 2 அப்படின்னு. ஸோ என்னோட பர்சனல் சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் CBT 2 எந்த சென்டரில் கொடுக்க போகிறீங்க? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரே சென்டர் தான் இருக்கும். அண்ட் எந்த அளவுக்கு மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.